வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப்புக்கான 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடத்திற்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்தால் நம்ம கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிப்பீட் ஆகும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது டைப் கொஸ்டின் பேப்பர். ஸோ நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்லாம் வரிசையாக பார்த்துட்டே வாங்க. ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த கொஷின் பேங்க் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன டைப்பில் கொஷின் பேப்பர் வந்து எடுக்கிறாங்க, எப்படி கேட்குறாங்க, எவ்வளோ 1 மார்க் புக் பேக்லேருந்து வருது, எவ்வளோ 1 மார்க் இன்டீரியர்லேருந்து வருது. ஆஸ் யூஷுவல் 10 1 மார்க் புக் பேக்லேருந்து தான் வரும், ரிமைனிங் 5 மட்டும் தான் இன்டீரியர் எடுப்பாங்க. அதேமாதிரி 2 மார்க்லாம் எப்படி எடுக்கிறாங்க, ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேங்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் 34 33 நல்லா படிச்சிருப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வகை தாதுகளை அடர்ப்பிக்க நுரை மிதப்பு முறை ஏற்றது, அத்தகைய தாதுகளுக்கு இது எடுத்துக்காட்டு தருக. விச் டைப் ஆஃப் ஓர்ஸ் கேன் கான்சன்ட்ரேட்டட் பை த 4th பிளாட்டேஷன் மெத்தட்ஸ் கிவ் ஆன் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் சச் ஆஃப் ஓர்ஸ். சிலிக்கோனின் பயன்களை எழுதுக. ஸோ அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிலிக்கோன் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க்கில் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது. ரைட் த யூசஸ் ஆஃப் சிலிக்கோன்ஸ். அணைவு சேர்மத்தின் மைய அணு என்பதை வரையறுக்கவும். டிஃபைன் த டேர்ம் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். FCC அளவுக்கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையினை கணக்கிடுக. கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆன் FCC யூனிட் செல். அடுத்து பார்த்தீங்கன்னா இணை அமில கார இரட்டைகள் என்றால் என்ன? வாட் இஸ் கன்ஜாயிண்ட் ஆசிட் பேஸ் ஆஃப் பேர்ஸ். வினைவேக மாற்ற நச்சு என்றால் என்ன? வாட் ஆர் த கேட்டலைஸ்டு பாய்சன்ஸ். அசிட்டோனை எவ்வாறு புரோப்போனாக மாற்றுவாய்? ஹவ் வில் யூ கன்வெர்ட் த அசிட்டோன் இன்டு புரோப்பைன். ஹார்மோன்கள் என்றால் என்ன? உதாரணம் தருக. வாட் ஆர் த ஹார்மோன்ஸ்? கிவ் அன் எக்ஸாம்பிள். பின்வரும் வரிசைகளில் உள்ள A மற்றும் B சேர்மங்களை கண்டறிந்து CH3 CH2 CH2 NO2. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். ஸோ 3 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 6 × 3 18. இதில் 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷர் ப்ராக்டிஸ் தொகுப்பு முறை கேட்டிருக்காங்க. ரைட் த நோட் ஆஃப் ஃபிஷர் ட்ராஃபோஸ் சிந்தசிஸ். அடுத்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷினை 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. லேந்தனாய்டுக்கும் ஆக்டினாய்டுக்கும் இவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 3 எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கில் கேட்டால் 5 பாயிண்ட் எழுதுகிற மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ரைட் எனி 3 டிஃபரன்ஸ் பிட்வீன் லேந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அணைவில் பின்வருவற்றை எழுத சொல்லியிருக்காங்க. மைய உலோக அயனி அணு அணைவு எண், மைய உலோக அயனியின் ஆக்சிஜனேற்ற எண், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ஸ் அண்ட் அயான், கோஆர்டினேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்ம்ஹோல்ட்ஸ் மின் இரட்டை அடுக்கு குறிப்பு வரைக. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான 3 மார்க் தான். ரைட் நோட் ஆஃப் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர். மின்னார் பகுத்தல் பற்றிய ஃபாரடே விதியினை எழுதுக. ஸ்டேட் த ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்டர் அயனி ஒன்றின் அமைப்பை தருக. கிவ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்விட்டர் அயான். எத்தில் அசிட்டேட்டை எவ்வாறு எத்தில் அசிட்டேட்டாக மாற்றுவாய்? How will you convert the ethyl acetate into the ethyl acetate. அடுத்து பார்த்தீங்கன்னா உணவு பதன பொருட்கள் என்பன யாவை? இரு எடுத்துக்காட்டு தருக. வாட் ஆர் த ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்? கிவ் த 2 எக்ஸாம்பிள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது நல்லா படிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் வகை வினையானது 99% நிறைவுடைய தேவையான நேரமாக அவ்வினை 99% நிறைவுடைய நேரத்தை போல 2 மடங்கு என காட்டுக. Show that for the causes in for first orders of reaction, time required for the completion of 90% of the time required for the completion of 90% of reaction. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நான் சொன்னதான். இந்த 10 5 மார்க் நல்லா படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. 5 × 5 25. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புல தூய்மையாக்கல் முறையினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும், அல்லது பின்வரும் சேர்மங்களின் ஹாலஜன் ஆக்சிஜனேற்ற நிலையினை கண்டுபிடிக்கவும். OF2 I2O4. பின்வரும் வினையினை பூர்த்தி செய்க. P4 + NaOH + H2O, XeF6 + H2O, Cu + other H2SO4. Explain zone refining process with an example. Find out the oxidation of halogens following compounds. Complete the following the reactions. P4 + NaOH + H2O, XeF6 + H2O, Cu + concentrated sulfuric acid H2SO4. அடுத்து பார்த்தீங்கன்னா டைபோரானின் வடிவமைப்பை விவரிக்கவும். எத்தில் போரேட் சோதனையினை எழுதுக. உலோகங்களில் கார்போனைல் காணப்படும் பிணைப்பின் தன்மைகளை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரான். ரைட் த எத்திலோபைட் டெஸ்ட்.
எத்தில் போரேட் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டிஸ்கிரைப் த நேச்சர் பாண்டிங் ஆஃப் மெட்டாலிக் கார்பனைல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட்கி மற்றும் பிராங்கல் குறைபாடு. ஸோ எக்ஸாம்பிள் அடிக்கடி ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கி பிராங்கல், இது ரெண்டையும் நல்லா படிங்க. ஷார்ட்கி இம்பார்ட்டன்ட், பிராங்கலோட இம்பார்ட்டன்ட். பூஜ்ய வினைக்கு 2 உதாரணங்கள் தருக. தோல் பதனிடும் மற்றும் ரப்பர் தொழிலில் கூழ்மங்கள் எவ்வாறு பயன்படுகிறது? எக்ஸ்பிளைன் ஷார்ட்கி அண்ட் பிராங்கல் டிஃபெக்ட்ஸ் ஆர் 2 examples for zero order reaction. How colloids are used to tanning for leathers in rubber industry. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ்வால்டு நீர்த்தல் விதியினை சமன்பாட்டுடன் வருவிக்கவும். அனிலின் ப்ரிப்போல் கிராஃப்ட் வினைக்கு உட்படுவதில்லை ஏன்? நைலான் 2 நைலான் 6 எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? டிரைவ் ஆன் எக்ஸ்பிரஷன் ஆஸ்வால்டு டைல்யூஷன் லா. Why aniline does not undergo the Frankel-Kaplan reaction? How nylon 2,6 prepared? அடுத்து பார்த்தீங்கன்னா பென்சால்டிகைடில் இருந்து மேலாக்கைட் பச்சை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? தோப்ரைட்ராக்ஸ் குறுக்கு வினை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. அல்லது C6H6O என்ற வாய்ப்பாட்டை உடைய சேர்மம் A நடுநிலை FeCl3 உடன் ஊதா நிறத்தை தருகிறது. சேர்மம் A அமோனியாவுடன் வினைபுரிந்து B என்ற சேர்மத்தையும் மேலும் ZN தூசுடன் வினைபுரிந்து C என்ற சேர்மத்தையும் தருகிறது. ABC சேர்மங்களை கண்டறிந்து வினைகளை எழுதுக. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆஃப் த்ரஃபாட்டிக் நைட்ரேட் கண்டக்ஷன் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸ் ஆகட்டும், 3 மார்க் கொஷின் ஆகட்டும், 5 மார்க் கொஷின்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த 3 செட் ஆஃப் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க்கை நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. மெயினாக 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி. அந்த 33-24 வந்து எப்படி வந்து கொஷின் கேட்குறாங்க, கம்பல்சரி சம்மா கேட்குறாங்களா தியரியாக கேட்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கெமிஸ்ட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும், அதேமாதிரி இன்சைடில் என்னென்ன 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எப்போவுமே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், பேப்பர் ப்ரெசன்டேஷன், கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ PDF, அதே மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்கா சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.